இன்னைக்கு காலையில நீங்க கண்ணு முழிச்ச அந்த முதல் நிமிஷத்த இப்ப கொஞ்சம் நிதானமா உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. நீங்க நிஜமாவே இந்த நிஜ உலகத்துக்குள்ள முழிச்சீங்களா, இல்ல அந்த 5 இன்ச் ஸ்மார்ட் போன் திரைக்குள்ள முழிச்சீங்களா? பெட்டில இருந்து காலை கீழ வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கைகள் ஒரு காந்தம் மாதிரி அந்த போனை தேடி போயிருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் செக் பண்ணிக்கலாம், இல்லனா வாட்ஸ்அப்ல யாராவது முக்கியமான மெசேஜ் பண்ணிருக்காங்களான்னு பாத்தரலான்னு தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா அங்கதான் அந்த சதி வலையே ஆரம்பிக்குது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகி அப்புறம் ஒரு பெரிய கால இடைவெளியே அங்க காணாம போயிருக்கும். கடைசியில ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியோட நேரத்தை வீணடிச்சிட்டோமேனு ஒரு சலிப்போட போனை தூக்கி போட்டுட்டு எந்திரிக்கிறீங்க. நண்பர்களே, இது இன்னைக்கு உங்க ஒருத்தரோட தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு உலகளாவிய கொள்ளை நோய். நாம எல்லாருமே ஒரு டிஜிட்டல் சிறைக்குள்ள கைதிகளா சிக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தை ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோட புகழ்பெற்ற மனநல மருத்துவரும் ஆய்வாளருமான டாக்டர் அண்ணா லெம்கே டோபமீன் நேஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன் அவங்க இப்படி சொல்றாங்கன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா மனித நாகரீக வரலாற்றிலேயே இன்பம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு மலிவா, இவ்வளவு சுலபமா, இவ்வளவு வேகமா கிடைச்ச காலம் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்ல. முன்னாடி ஒரு காலத்துல ஒரு மனுஷன் சந்தோஷப்படணும்னா வேட்டையாடணும், உணவை தேடி மைல் கணக்குல நடக்கணும், இல்ல ஒரு சமூகமா ஒன்னு கூடி கொண்டாடணும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? உங்க கட்ட விரல 1 சென்டிமீட்டர் நவுத்துனா போதும், உங்களுக்கு தேவையான அத்தனை சந்தோஷமும் பொழுதுபோக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா ரகசிய தகவல்களும் அங்க கொட்டி கிடக்கு. ஆனா இந்த சுலபமான இன்பம் நமக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஆபத்தை வச்சிருக்கு. அந்த ஆபத்தோட பேருதான் டோபமீன். டோபமீன்னா என்ன? இது நம்ம மூளையில சுரக்கக்கூடிய ஒரு சின்ன கெமிக்கல். இத ஒரு ரிவார்ட் கெமிக்கல்னு சயின்ஸ்ல சொல்லுவாங்க. ஆனா இது வெறும் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதுதான் நம்மளோட ஆசைகளை தூண்டுது, நம்மளோட கவனத்தை நிர்வகிக்குது, ஏன் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையே இதுதான் தீர்மானிக்குது. நாம ஏன் ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா விடாம பார்த்துக்கிட்டே இருக்கோம்? அந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்த வீடியோல என்ன இருக்கும்னு நம்ம மூளை ஏன் ஏங்குது? ஒரு சில நிமிடங்கள் கூட நம்மால ஏன் சும்மா உட்கார முடியல? ஏன் நம்மால ஒரு புக்க திறந்து ஒரு 10 பக்கம் கூட அமைதியா படிக்க முடியல? இதெல்லாம் ஏதோ ஒரு சாதாரண சோம்பேறித்தனம் கிடையாது. இது ஒரு பக்காவான பயாலாஜிக்கல் ட்ராப். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க போனை பார்க்கும்போது உங்களுக்கு நிஜமாவே சந்தோஷமா இருக்குதா, இல்ல அந்த போனுக்கு நீங்க ஒரு கட்டாயமான அடிமையா இருக்கீங்களா? இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் ரொம்ப மெல்லியது. டாக்டர் அண்ணா லெம்கே அவங்களுடைய மருத்துவ அனுபவத்துல ஒரு வித்தியாசமான கேஸ பார்த்தாங்க. ஒரு இளைஞன் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் வீடியோ கேம்ஸ் விளையாடியே அவனோட வாழ்க்கைய தொலைச்சிட்டு அவங்க கிட்ட வந்தான். அவனுக்கு உலகத்துல இருக்கிற மத்த எதுலயுமே ஆர்வமில்லாம போயிடுச்சு. ஏன் அவனுக்கு அப்படி ஆச்சு? ஏன்னா அவனோட மூளை ஹை ஸ்பீட் டோபமின்க்கு பழகிடுச்சு. சாதாரண வாழ்க்கை அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த இளைஞனோட பிரச்சனை மட்டுமில்ல, இன்னைக்கு சோஷியல் மீடியா பயன்படுத்துற ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் நடக்குது. இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது வெறும் அட்வைஸ் கிடையாது, இது ஒரு ஆழமான சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளோரேஷன். நாம எப்படி இந்த தேசத்துல கைதிகளா மாற்றப்பட்டிருக்கோம், சில பில்லியன் டாலர் கம்பெனிகள் நம்மளோட கவனத்தை எப்படி அவங்க லாபத்துக்காக திருடுறாங்க, இதையெல்லாம் விட முக்கியமா சிதைஞ்சு போயிருக்கிற நம்ம மூளைய எப்படி திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றது. டாக்டர் அண்ணா லெம்கே அவங்களுடைய பல வருஷ அனுபவத்துல பார்த்த உண்மை கதைகள் மற்றும் அறிவியல் ஆதாரங்களை வச்சு ஒரு தெளிவான தீர்வை சொல்லியிருக்காங்க. இந்த தேடல் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, அதாவது ஒரு ஷிஃப்டை உருவாக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். ஏன்னா உங்க மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க அறிவியல் ரீதியா புரிஞ்சுக்கிறது தான் இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான முதல் படி. நாம ஏன் இப்படி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை மாத்துறதுக்கான தைரியம் நமக்கு வரும். இந்த நீண்ட பயணம் உங்க மூளைய பத்தின ஒரு புதிய பார்வையோட உங்களை மாத்தும். இனிமேல் உங்களை எவனும் அல்காரிதம் வச்சு ஏமாத்த முடியாதுங்கிற அந்த நம்பிக்கையோட நீங்க இந்த வீடியோவை முடிப்பீங்க. தேவையில்லாம ஸ்க்ரோல் பண்றதை விட உங்களை நீங்களே செதுக்கிக்க போற இந்த தருணங்கள் உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. உங்களை நீங்களே மீட்டெடுக்க தயாரா? வாங்க அறிவியலோட இந்த ஆழமான பயணத்துக்குள்ள போகலாம். நம்ம மூளையோட செயல்பாட்டை புரிஞ்சிக்க டாக்டர் அண்ணா லெம்கே ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க. நம்ம மூளைக்குள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத தராசு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த தராசோட ஒரு தட்டுல பிளஷர், அதாவது இன்பம் இருக்கு, இன்னொரு தட்டுல பெயின், அதாவது துன்பம் இருக்கு. இயற்கை நம்ம மூளையை எப்படி டிசைன் பண்ணிருக்குன்னா, இந்த தராசு எப்பவும் நேரா, அதாவது ஒரு சரியான சமநிலையில இருக்கணும்னு நினைக்கும். டாக்டர் அண்ணா லெம்கே அவங்க கிளினிக்ல பார்த்த ஒரு கேஸை இங்க உதாரணமா சொல்றாங்க. ஒரு நபர் அதிகப்படியான டிஜிட்டல் போதைக்கு அடிமையாகி வந்தார்.
அவருக்கு சாதாரண வாழ்க்கையில இருக்கிற எந்த விஷயமும் சந்தோஷத்தை கொடுக்கல. அவர் ஒரு பெரிய கம்பெனியில சிஇஓவா இருந்தும் கூட அவரோட மனசுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது. ஏன் தெரியுமா? அவர் தன்னோட மூளைக்கு விடாம இன்பத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இதனால அவரோட தராசு துன்பத்தோட பக்கமே நிரந்தரமா நின்னுடுச்சு. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அவர் முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த இன்பத்தை தேடி ஓடுறத நிறுத்தணும். உங்க மூளை இப்போ ஒரு போராட்டத்துல இருக்கு. ஒரு பக்கம் அதிகப்படியான தூண்டுதல்கள், இன்னொரு பக்கம் அந்த தராச சமன் செய்ய போராடுற இயற்கை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதற்கும் அடிமையாகல. உங்க மூளையோட தராசு அதோட இயல்பான தன்மையை இழந்து நிக்குது. டாக்டர் அண்ணா லெம்கே என்ன சொல்றாங்கன்னா, நாம இன்பத்தை நோக்கி எவ்வளவு வேகமா ஓடுறோமோ அந்த அளவுக்கு துன்பத்தை நம்ம பக்கம் இழுக்கிறோம். நாம நினைக்கிறோம் நாம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோன்னு. ஆனா உண்மையில நாம ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு, ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம மூளைய தயார் பண்றோம். இந்த தராசு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நாம ஏன் எதற்கும் திருப்தி அடையாம இன்னும்னு தேடி ஓடுறோங்கிற ரகசியம் உங்களுக்கு புரியும். இந்த தராசை எப்படி திரும்பவும் சமநிலைக்கு கொண்டு வர்றது? அதுக்கு நாம கஷ்டமான விஷயங்களை எதிர்கொள்ள பழகணும். வலிய ஒரு மருந்தா பயன்படுத்தணும். இது கேட்கவே விசித்திரமா இருக்கலாம், ஆனா இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யும்போது உங்க தராசு துன்பத்தோட பக்கம் சாயும். அப்போ உங்க மூளை அதை சமன் செய்ய இயற்கையான தரமான டோபமைனை சுரக்கும். அதுதான் உங்களுக்கு நிரந்தர நிம்மதியை கொடுக்கும். இந்த 30 நிமிஷ வீடியோல இந்த தராசு தத்துவம் தான் மிக முக்கியமான ஒரு பகுதி. இத புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க பாதி கிணற தாண்டின மாதிரி. நம்ம அடுத்த கட்ட பயணம் இன்னும் சுவாரஸ்யமானது. ஏன்னா நாம இப்போ நவீன காலத்துல எப்படி ஒரு டிஜிட்டல் ட்ரக்ஸ் வலைக்குள்ள சிக்கியிருக்கோன்னு பார்க்க போறோம். உங்க மூளைய மீட்டெடுக்கிறதுக்கான அடுத்த கட்டத்துக்கு போக தயாரா? டாக்டர் அண்ணா லெம்கே ஒரு மிக முக்கியமான மற்றும் அதிர்ச்சிகரமான கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு காலத்துல போதைப் பொருள் அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு ஊசி மூலமாவோ இல்ல புகை மூலமாவோ உடம்புக்குள்ள போற ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் தான் நவீன காலத்து ஹைப்போடெர்மிக் நீடில், அதாவது நவீன காலத்து சிரிஞ்ச். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கலாம், ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு காலத்துல குறிப்பிட்ட சில மனிதர்கள் மட்டும்தான் போதைக்கு அடிமையா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உலகமே ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் போதைக்குள்ள சிக்கியிருக்கு. ஏன் அண்ணா லெம்கே ஸ்மார்ட் போனை ஒரு ட்ரக் கூட ஒப்பிடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா போதைப் பொருட்கள் உங்க மூளையில என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்குமோ அதே மாற்றங்களை தான் இந்த சின்ன திரையும் உருவாக்குது. இன்னும் சொல்லப்போனா இது போதைப் பொருட்களை விட ஆபத்தானது. ஏன்னா ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, அதுக்கு ஒரு விலை இருக்கு, அது எல்லா இடத்துலயும் கிடைக்காது. ஆனா இந்த டிஜிட்டல் போதை இது உங்க பாக்கெட்ல இருக்கு, 24 மணி நேரமும் உங்களுக்கு கிடைக்குது. இதை பயன்படுத்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கும் எந்த தடையும் இல்லை. இந்த இடத்துல நாம சிலிகான் வேலியில இருக்கிற டெக்னாலஜி கம்பெனிகள் பத்தி பேசியே ஆகணும். அவங்க இந்த ஆப்ஸை சும்மா பொழுதுபோக்குக்காக மட்டும் டிசைன் பண்ணல. அங்க வேலை செய்யறது உலகத்தோட மிகச்சிறந்த நியூரோ சயின்டிஸ்ட்கள் மற்றும் பிஹேவியரல் சைக்காலஜிஸ்ட்கள். அவங்களுக்கு உங்க மூளையோட பலவீனம் என்னன்னு நல்லா தெரியும். இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு சைக்காலஜி தத்துவம் இருக்கு. அதாவது ஒரு விஷயம் எப்ப கிடைக்கும்னு தெரியாம இருக்கிறப்போ அந்த விஷயம் மேல நமக்கு ஆர்வம் அதிகமாகும். இதைத்தான் ஸ்லாட் மெஷின், அதாவது சூதாட்ட மெஷின்ல பயன்படுத்துவாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ணும்போது அடுத்த போஸ்ட் என்னவா இருக்கும், அதுல எனக்கு பிடிச்ச ஒரு வீடியோ இருக்குமா இல்லையாங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க. அங்கதான் அந்த டோபமைன் குண்டுகள் உங்க மூளைக்குள்ள வெடிக்குது. நீங்க ஒரு போட்டோ அல்லது வீடியோ போடுறீங்க, அதுக்கு வர்ற ஒவ்வொரு லைக் மற்றும் கமெண்ட்டும் ஒரு சின்ன டோபமைன் ஷாட். இந்த தூண்டுதல்கள் உங்க மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது முடிவெடுக்கிற மற்றும் புத்திசாலித்தனமா யோசிக்கிற பகுதியை மெல்ல மெல்ல பலவீனப்படுத்துது. இதனால தான் உங்களால ஒரு வேலையில முழு கவனத்தை செலுத்த முடியல. படிக்க உட்கார்ந்தா 5 நிமிஷத்துல போன் ஞாபகம் வருது. ஒரு வேலையை செஞ்சா அதுல 1 நிமிஷம் கூட தொடர்ந்து இருக்க முடியல. ஏன்னா உங்க மூளை இப்போ ஹை ஸ்பீட் இன்ஃபர்மேஷனுக்கு பழகிடுச்சு. ஆழமான நிதானமான விஷயங்கள் இப்போ உங்க மூளைக்கு கசக்க ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் அண்ணா லெம்கே அவங்களுடைய கிளினிக்ல பார்த்த ஒரு நோயாளி பத்தி சொல்றாங்க. அந்த நபர் ஒரு மிகப்பெரிய கம்பெனில வேலை செஞ்சாலும் அவரோட முழு நேரமும் ஆன்லைன்ல எதையாவது தேடுறதுலயும் வீடியோ கேம் விளையாடுறதுலயுமே போயிடுச்சு. அவரோட குடும்பம், அவரோட வேலை எல்லாமே சிதைஞ்சு போச்சு. அவர் ஏன் இப்படி ஆனாருன்னு ஆராய்ஞ்சு பார்த்தப்போ அவரோட மூளை இயற்கையான சந்தோஷங்களை உணர்ற அந்த தன்மையை முழுமையா இழந்திருந்தது. அவருக்கு அந்த டிஜிட்டல் உலகம் கொடுக்கிற அந்த போலி டோபமைன் தான் ஆக்சிஜன் மாதிரி தேவைப்பட்டது.
போகுது. இது ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற ஒருத்தரோட கதை இல்ல நண்பர்களே, நம்மள பல பேரோட கதை இதுதான். நாம போனை பயன்படுத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா உண்மை என்னன்னா போன் தான் நம்மள பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த டிஜிட்டல் ட்ரக்ஸோட இன்னொரு ஆபத்தான பக்கம் என்னன்னா, இது நம்மளோட சமூக உறவுகளை துண்டிக்குது. முன்னாடி நாம ஒருத்தர் நேர்ல பார்த்து பேசுறப்போ சுரந்த அந்த டோபமைன் வேற, இப்போ இந்த திரைக்கு பின்னாடி இருந்து கிடைக்கிற டோபமைன் வேற. திரைக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரு மாயை. அங்க கிடைக்கிற பாராட்டுகள், அங்க கிடைக்கிற அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே தற்காலிகமானது. ஆனா அந்த தற்காலிக இன்பத்துக்காக நாம நம்மளோட நேரத்தை, நம்மளோட கவனத்தை, நம்மளோட எதிர்காலத்தை அடாமானம் வச்சிட்டு இருக்கோம். இந்த அடிமைத்தனம் நம்மளோட சுயமரியாதைய கூட மெல்ல மெல்ல அழிச்சிடும். ஏன்னா மத்தவங்களோட லைக்ஸ் மற்றும் கமெண்ட்ஸ்ல தான் நம்ம சந்தோஷம் இருக்குன்னு மூளை நம்ப ஆரம்பிச்சிடும். அண்ணா லெம்கே என்ன எச்சரிக்கிறாங்கன்னா, நாம இப்போ ஒரு டோபமைன் சேச்சுரேட்டட் வேர்ல்டுல, அதாவது டோபமைன் வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கோம். இந்த வெள்ளத்திலிருந்து தப்பிக்கணும்னா நாம நீந்த கத்துக்கணும். நம்மளோட மூளைய நாம தான் பாதுகாக்கணும். இந்த டிஜிட்டல் ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நாம முதல்ல பண்ண வேண்டியது, நாம அடிமையா இருக்கோங்கிற அந்த உண்மையை ஒத்துக்கணும். எனக்கு ஒன்னும் இல்ல, நான் ஜஸ்ட் டைம் பாஸுக்கு தான் பாக்குறேன்னு சொல்றது தான் மிகப்பெரிய ஏமாற்று வேலை. ஏன்னா அந்த போதை உங்களுக்கே தெரியாம உங்களை உள்ள இழுத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவோட அடுத்த கட்டம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு டாக்டர் அண்ணா லெம்கே ஒரு புரட்சிகரமான முறைய சொல்றாங்க. அதுதான் அந்த 21 நாள் சவால். உங்க மூளையை எப்படி திரும்பவும் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, சிதைஞ்சு போயிருக்கிற உங்க கவனத்தை எப்படி மீட்டெடுக்கிறது, இத பத்தி தான் நாம அடுத்த பகுதியில பார்க்க போறோம். உங்க வாழ்க்கைய ஒரு ஷிஃப்ட் நோக்கி எடுத்துட்டு போக நீங்க தயாரா? வாங்க அந்த தீர்வை நோக்கி போகலாம். இப்போ நாம மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாம சிக்கியிருக்கிற அந்த சதிவலைய பத்தி பார்த்தோம். ஆனா இதிலிருந்து மீளவே முடியாதா? சிதைஞ்சு போயிருக்கிற நம்ம மூளைய திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றது சாத்தியமா? டாக்டர் அண்ணா லெம்கே நிச்சயமா சாத்தியம் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அதுக்காக அவங்க முன்வைக்கிற ஒரு புரட்சிகரமான தீர்வு தான் டோபமீன் ஃபாஸ்டிங் அல்லது டோபமீன் டீடாக்ஸ். இத கேட்கறதுக்கு ஏதோ ஒரு ஆன்மீக பயிற்சி மாதிரி இருக்கலாம். ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு அறிவியற்கூர்வமான மூளை சுத்திகரிப்பு முறை. டாக்டர் அண்ணா லெம்கே அவங்களுடைய கிளினிக்ல வர்ற நோயாளிகளுக்கு கொடுக்கிற முதல் அட்வைஸ் இதுதான். உங்க மூளைய திரும்பவும் உங்க வழிக்கு கொண்டு வரலும்னா குறைந்தது 21 முதல் 30 நாட்கள் வரை அந்த தூண்டலிலிருந்து நீங்க விலகி இருக்கணும். ஏன் 21 நாட்கள்? ஏன்னா நம்ம மூளையில இருக்கிற அந்த தராசு தான் இழந்த சமநிலையை திரும்பவும் அடைய எடுத்துக்கிற குறைந்தபட்ச காலம் இதுதான். நாம இவ்வளவு காலமா மூளைக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த சீப் டோபமின், அதாவது மதிமாள இன்னன்களை முழுமையா நிறுத்தும் போதுதான் மூளை தன்னோட இயற்கையான டோபமின் சுரப்பை திரும்பவும் சீராக்க ஆரம்பிக்கும். இந்த 21 நாள் சவாலை நீங்க எப்படி ஆரம்பிக்கணும்? இதுக்கு டாக்டர் அண்ணா லெம்கே சில தெளிவான வழிமுறைகளை சொல்றாங்க. முதல்ல உங்க வாழ்க்கையில எதற்கெல்லாம் நீங்க ரொம்ப அடிமையா இருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. அது சோஷியல் மீடியாவா இருக்கலாம், வீடியோ கேம்ஸா இருக்கலாம், இல்ல அதிகப்படியான ஜங்க் ஃபுட்டா இருக்கலாம். இந்த 21 நாட்கள்ல அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க தொடவே கூடாது. இதுல ஒரு 5 நிமிஷம் மட்டும் பாத்துக்கிறேன் அல்லது ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் செக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு சின்ன தூண்டல் கூட திரும்பவும் அந்த தராசை சாச்சு நீங்க எடுத்த அத்தனை முயற்சியையும் வீணாக்கிடும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இது போனை தூக்கி போடுறதுக்கான பயிற்சி இல்ல, உங்க மூளையோட கட்டுப்பாட்டை திரும்பவும் நீங்க எடுக்கிறதுக்கான பயிற்சி. இந்த டீடாக்ஸ் பீரியட்ல நீங்க 3 முக்கியமான செல்ஃப் பைண்டிங் முறைகளை ஃபாலோ பண்ணலாம்னு அண்ணா லெம்கே சொல்றாங்க. முதலாவது பிசிக்கல் பேரியர்ஸ், அதாவது உங்களுக்கும் அந்த போதைக்கும் நடுவுல ஒரு தடையை உருவாக்குறது. உதாரணத்துக்கு போனை வேற ஒரு ரூம்ல வைக்கிறது, இல்லனா அந்த ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்றது. ரெண்டாவது டைம் பேரியர்ஸ், அதாவது குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் இதை பயன்படுத்துவேன்னு ஒரு ரூல் போடுறது. மூணாவது கேட்டகாரிக்கல் பேரியர்ஸ், அதாவது ஒரு விஷயத்த இந்த தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன், மத்தபடி தொடவே மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு கோடு போட்டுக்கிறது. ஆனா இந்த 21 நாள் பயணம் அவ்வளவு சுலபமா இருக்காது. இத டாக்டர் அண்ணா லெம்கே ரொம்ப நேர்மையா எச்சரிக்கிறாங்க. நீங்க டீடாக்ஸ் ஆரம்பிச்ச முதல் ஒரு வாரம் நிஜமாவே ஒரு நரகம் மாதிரி இருக்கும். உங்க மூளை எதையோ பெரிய விஷயத்தை இழந்தது போல துடிக்கும். இதத்தான் வித்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு காரணமே இல்லாம கோபம் வரும், எரிச்சல் வரும், எதிலுமே கவனம் செலுத்த முடியாது, தூக்கம் வராம கஷ்டப்படுவீங்க. இது ஏன் நடக்குதுன்னா உங்க மூளை அந்த போலி இன்பத்துக்காக கெஞ்சுது. ஆனா இந்த ஒரு வாரத்தை நீங்க தைரியமா தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அதிசயம் நடக்கும். 2வது வாரத்துல அந்த தராசு மெல்ல மெல்ல சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும்.
இப்போ உங்களுக்குள்ள ஒரு அமைதி வர்றத நீங்க உணர முடியும். முன்னாடி போர் அடிச்ச அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு அழகான பறவையோட சத்தம், காலையில குடிக்கிற ஒரு காஃபி, இல்லனா ஒரு நண்பர்கிட்ட நேர்ல பேசுறது, இதுல எல்லாம் நீங்க ஒரு நிஜமான சந்தோஷத்தை உணர ஆரம்பிப்பீங்க. உங்க மூளையோட டோபமின் ரிசெப்டார்ஸ் திரும்பவும் உயிர் பெற ஆரம்பிக்கும். இப்போ நீங்க தான் உங்க மூளைக்கு எஜமான். உங்க ஃபோக்கஸ் திரும்பவும் உங்க கைக்கு வரும். இந்த 21 நாள் சவால் அப்படிங்கிறது ஒரு தண்டனை கிடையாது நண்பர்களே. இது உங்களுக்கான ஒரு விடுதலை பயணம். நாம ஏன் இவ்வளவு காலமா ஒரு சின்ன திரைக்குள்ள அடைப்பட்டு கிடந்தோன்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. டாக்டர் அண்ணா லெம்கே பார்த்த பல நோயாளிகள் இந்த 21 நாளை தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணர்ந்தாங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டி அதிகமாச்சு, அவங்களோட உறவுகள் மேம்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலா அவங்களுக்கு அவங்க மேலேயே ஒரு பெரிய மரியாதை வந்தது. அந்த சுயமரியாதை தான் நீங்க பெறப்போற மிகப்பெரிய பரிசு. உங்க வாழ்க்கையை ஒரு புதிய திசையில எடுத்துட்டு போக நீங்க தயாரா? இந்த 21 நாள் சவாலை ஒரு பரீட்சையா எடுத்துக்காதீங்க. இது ஒரு புதிய தொடக்கமா எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவோட அடுத்த பகுதியில் இந்த டீடாக்ஸ் நேரத்தில் வர்ற அந்த வலியை எப்படி ஒரு மருந்தா மாத்துறதுன்னு டாக்டர் அண்ணா லெம்கே சொல்ற ஒரு விசித்திரமான ரகசியத்தை பார்க்க போறோம். அந்த ரகசியம் உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான ஷிஃப்டை உருவாக்கும். வாங்க அந்த பயணத்தை தொடரலாம். இப்போ நாம மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாம சிக்கி இருக்கிற அந்த சதிவலைய பத்தி பார்த்தோம். ஆனா இதிலிருந்து மீளவே முடியாதா? சிதைஞ்சு போயிருக்கிற நம்ம மூளைய திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றது சாத்தியமா? டாக்டர் அண்ணா லெம்கே நிச்சயமா சாத்தியம் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அதுக்காக அவங்க முன்வைக்கிற ஒரு புரட்சிகரமான தீர்வு தான் டோபமீன் ஃபாஸ்டிங் அல்லது டோபமீன் டீடாக்ஸ். இத கேட்கறதுக்கு ஏதோ ஒரு ஆன்மீக பயிற்சி மாதிரி இருக்கலாம். ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் பூர்வமான மூளை சுத்திகரிப்பு முறை. டாக்டர் அண்ணா லெம்கே அவங்களுடைய கிளினிக்ல வர்ற நோயாளிகளுக்கு கொடுக்கிற முதல் அட்வைஸ் இதுதான். உங்க மூளையை திரும்பவும் உங்க வழிக்கு கொண்டு வரணும்னா குறைந்தது 21 முதல் 30 நாட்கள் வரை அந்த தூண்டுதல்ல இருந்து நீங்க விலகி இருக்கணும். ஏன் 21 நாட்கள்? ஏன்னா நம்ம மூளையில இருக்கிற அந்த தராசு தான் இழந்த சமநிலையை திரும்பவும் அடைய எடுத்துக்கிற குறைந்தபட்ச காலம் இதுதான். நாம இவ்வளவு காலமா மூளைக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த சீப் டோபமீன், அதாவது மலிவான இன்பங்களை முழுமையா நிறுத்தும் போதுதான் மூளை தன்னோட இயற்கையான டோபமீன் சுரப்பை திரும்பவும் சீராக்க ஆரம்பிக்கும். இந்த 21 நாள் சவாலை நீங்க எப்படி ஆரம்பிக்கணும்? இதுக்கு டாக்டர் அண்ணா லெம்கே சில தெளிவான வழிமுறைகளை சொல்றாங்க. முதல்ல உங்க வாழ்க்கையில எதற்கெல்லாம் நீங்க ரொம்ப அடிமையா இருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. அது சோஷியல் மீடியாவா இருக்கலாம், வீடியோ கேம்ஸா இருக்கலாம், இல்ல அதிகப்படியான ஜங்க் ஃபுட்டா இருக்கலாம். இந்த 21 நாட்கள்ல அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க தொடவே கூடாது. இதுல ஒரு 5 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கிறேன் அல்லது ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் செக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு சின்ன தூண்டல் கூட திரும்பவும் அந்த தராசை சாச்சு நீங்க எடுத்த அத்தனை முயற்சியையும் வீணாக்கிடும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இது போனை தூக்கி போடுறதுக்கான பயிற்சி இல்ல, உங்க மூளையோட கட்டுப்பாட்டை திரும்பவும் நீங்க எடுக்கிறதுக்கான பயிற்சி. இந்த டீடாக்ஸ் பீரியட்ல நீங்க 3 முக்கியமான செல்ஃப் பைண்டிங் முறைகளை ஃபாலோ பண்ணலான்னு அண்ணா லெம்கே சொல்றாங்க. முதலாவது பிசிக்கல் பேரியர்ஸ், அதாவது உங்களுக்கும் அந்த போதைக்கும் நடுவுல ஒரு தடையை உருவாக்குறது. உதாரணத்துக்கு போனை வேற ஒரு ரூம்ல வைக்கிறது, இல்லனா அந்த ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்றது. ரெண்டாவது டைம் பேரியர்ஸ், அதாவது குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் இதை பயன்படுத்துவேன்னு ஒரு ரூல் போடுறது. மூணாவது கேட்டகாரிக்கல் பேரியர்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை இந்த தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன், மத்தபடி தொடவே மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு கோடு போட்டுக்கிறது. ஆனா இந்த 21 நாள் பயணம் அவ்வளவு சுலபமா இருக்காது. இத டாக்டர் அண்ணா லெம்கே ரொம்ப நேர்மையா எச்சரிக்கிறாங்க. நீங்க டீடாக்ஸ் ஆரம்பிச்ச முதல் ஒரு வாரம் நிஜமாவே ஒரு நரகம் மாதிரி இருக்கும். உங்க மூளை எதையோ பெரிய விஷயத்தை இழந்தது போல துடிக்கும். இதத்தான் வித்ட்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு காரணமே இல்லாம கோபம் வரும், எரிச்சல் வரும், எதிலுமே கவனம் செலுத்த முடியாது, தூக்கம் வராம கஷ்டப்படுவீங்க. இது ஏன் நடக்குதுன்னா உங்க மூளை அந்த போலி இன்பத்துக்காக கெஞ்சுது. ஆனா இந்த ஒரு வாரத்தை நீங்க தைரியமா தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அதிசயம் நடக்கும். 2வது வாரத்துல அந்த தராசு மெல்ல மெல்ல சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு அமைதி வர்றத நீங்க உணர முடியும். முன்னாடி போரடிச்ச அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு அழகான பறவையோட சத்தம், காலையில குடிக்கிற ஒரு காஃபி, இல்லனா ஒரு நண்பர்கிட்ட நேர்ல பேசுறது, இதுல எல்லாம் நீங்க ஒரு நிஜமான சந்தோஷத்தை உணர ஆரம்பிப்பீங்க. உங்க மூளையோட டோபமின் ரிசெப்டர்ஸ் திரும்பவும் உயிர் பெற ஆரம்பிக்கும். இப்போ நீங்க தான் உங்க மூளைக்கு எஜமான். உங்க ஃபோக்கஸ் திரும்பவும் உங்க கைக்கு வரும். இந்த 21 நாள் சவால் அப்படிங்கிறது ஒரு தண்டனை கிடையாது நண்பர்களே. இது உங்களுக்கான ஒரு விடுதலை பயணம்.
நாம ஏன் இவ்வளவு காலமா ஒரு சின்ன திரைக்குள்ள அடைப்பட்டு கிடந்தோம்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. டாக்டர் அண்ணா லெம்கே பார்த்த பல நோயாளிகள் இந்த 21 நாளை தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணர்ந்தாங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டி அதிகமாச்சு, அவங்களோட உறவுகள் மேம்பட்டது, எல்லாவற்றுக்கும் மேலா அவங்களுக்கு அவங்க மேலேயே ஒரு பெரிய மரியாதை வந்தது. அந்த சுயமரியாதை தான் நீங்க பெறப்போற மிகப்பெரிய பரிசு. உங்க வாழ்க்கையை ஒரு புதிய திசையில எடுத்துக்கு போக நீங்க தயாரா? இந்த 21 நாள் சவாலை ஒரு பரீட்சையா எடுத்துக்காதீங்க. இது ஒரு புதிய தொடக்கமா எடுத்துக்கோங்க. இந்த நீண்ட பயணத்தோட இறுதி பகுதிக்கு நாம வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாம பார்த்த அத்தனை விஷயங்களும், அந்த தராசு தத்துவம், டிஜிட்டல் ட்ரக்ஸ், 21 நாள் சவால், வலிய மருந்தாக்குற அந்த விசித்திரமான முறை, இவை எல்லாமே ஒரு புள்ளியில வந்து இணையுது. அந்த புள்ளிதான் ராடிக்கல் ஹானஸ்டி, அதாவது நமக்கு நாமே உண்மையா இருக்கிறது. டாக்டர் அண்ணா லெம்கே அவங்களோட ஆய்வோட முடிவுல ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்றாங்க. நாம ஏன் ஒரு போலி இன்பத்தை தேடி ஓடுறோம் தெரியுமா? ஏதோ ஒரு உண்மையை எதிர்கொள்ள நம்ம மனசு பயப்படுது. ஏதோ ஒரு வலியை தவிர்க்க நாம முயற்சி பண்றோம். அந்த வலியை மறக்கத்தான் நாம திரைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த தற்காலிக தலைமறைவு வாழ்க்கை உங்களுக்கு ஒருபோதும் நிரந்தர நிம்மதியை கொடுக்காது. உங்களுக்கு நீங்களே நேர்மையா சில கேள்விகளை கேட்டு பாருங்க. நான் இப்போ நிஜமாவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேனா, இல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி மத்தவங்களுக்கு காட்டிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேனா? இந்த ஒரு கேள்விக்கு நீங்க சொல்ற பதில் தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். டாக்டர் அண்ணா லெம்கே என்ன சொல்றாங்கன்னா, நாம நம்மளோட குறைகளை, நம்மளோட பயங்களை, நம்மளோட தோல்விகளை ஒப்புக்கொள்ள தொடங்குறப்போ அந்த போலி இன்பத்தோட தேவை நமக்கு இல்லாம போயிடும். உண்மை எப்பவும் கசக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த உண்மையை தைரியமா ஏத்துக்கிறப்போதான் உங்க மூளை ஒரு மிகப்பெரிய விடுதலையை உணரும். நண்பர்களே, நாம வாழ்ற இந்த உலகம் ஒரு டோபமைன் வெள்ளம். இந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போறது ரொம்ப சுலபம். ஆனா எதிர்நீச்சல் போட்டு உங்களை நீங்களே மீட்டெடுக்கிறது தான் உண்மையான வீரம். இந்த 21 நாள் சவால் அப்படிங்கிறது வெறும் ஒரு சோதனை கிடையாது. இது உங்க சுயமரியாதையை நீங்க மீட்டெடுக்கிற ஒரு போராட்டம். என்ன ஒரு அல்காரிதத்தால கட்டுப்படுத்த முடியாது. என்னோட நேரத்தை ஒரு கம்பெனியால திருட முடியாது. என்னோட வாழ்க்கைக்கு நான் தான் எஜமான் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள சொல்ற அந்த நிமிஷம்தான் உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான மாற்றம் ஆரம்பிக்குது. அந்த மாற்றத்தை தான் நாம த ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். டாக்டர் அண்ணா லெம்கே அவங்களுடைய புத்தகத்தை முடிக்கும்போது ஒரு அழகான வரிய சொல்றாங்க. இன்பத்தை தேடி ஓடுறத நிறுத்திட்டு வாழ்க்கையை அது இருக்கிறபடியே ஏத்துக்க பழகுங்க. வாழ்க்கைங்கிறது எப்பவும் சிரிப்பா கொண்டாட்டமா மட்டும் இருக்காது. அதுல சலிப்பு இருக்கும், வலி இருக்கும், கவலை இருக்கும். இது எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இந்த அத்தனை உணர்வுகளையும் நீங்க முழுமையா அனுபவிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன பூ மலர்றது கூட உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். காலையில வர்ற அந்த சூரிய வெளிச்சம் உங்க கண்களுக்கு புதுசா தெரியும். ஒரு நண்பரோட கையை பிடிச்சு பேசுறப்போ வர்ற அந்த திருப்தி 1000 லைக்ஸ் கிடைச்சா கூட வராது. அந்த நிஜமான உலகத்துக்கு திரும்பவும் வாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்காம இதை ஒரு தொடக்கமா எடுத்துக்கோங்க. இன்னைக்கே இப்போவே உங்க டிஜிட்டல் டீடாக்ஸ் பயணத்தை ஆரம்பிங்க. உங்க போன்ல இருக்கிற தேவையற்ற ஆப்ஸை டிலீட் பண்ணுங்க. உங்க நேரத்தை நீங்க திட்டமிடுங்க. முதல் சில நாட்கள் கஷ்டமா தான் இருக்கும். உங்க மூளை கெஞ்சும், போராடும். ஆனா அந்த போராட்டத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். நீங்க யாருங்கிறத அந்த திரைகள் தீர்மானிக்க விடாதீங்க. உங்க திறமை என்ன, உங்க கனவு என்னங்கிறத நீங்க தீர்மானிங்க. ஒரு அமைதியான அறையில உட்காந்து எந்த தொந்தரவும் இல்லாம ஒரு அரை மணி நேரம் உங்களால அமைதியா இருக்க முடியுதுன்னா நீங்க உலகத்தையே ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த நீண்ட பயணத்துல என்கூட இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் அண்ணா லெம்கே அவங்களுடைய இந்த ஆழமான அறிவியல் ஆய்வுகள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புறேன். நாம இப்ப பார்த்த இந்த தகவல்கள் உங்க மூளைய ஒரு கம்ப்ளீட் ஸ்கேன் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவையற்ற குப்பைகளை அடையாளம் காட்டியிருக்கும். அந்த அடையாளம் காட்டியதோடு மட்டும் நின்னுடாம அதை சுத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. உங்க கவனத்தை திரும்பவும் மீட்டெடுங்க. உங்க வாழ்க்கைய ஒரு புது திசையில பயணிக்க வைங்க. இதே மாதிரி இன்னும் பல ஆழமான அறிவியல் உண்மைகள், மர்மங்கள் மற்றும் மனித வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஆய்வுகளோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அந்த வீடியோவும் உங்க வாழ்க்கையில இன்னொரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதுவரைக்கும் இந்த தேடல் தொடரட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த தகவல் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட த ஷிஃப்ட் சேனலோட இணைந்திருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க. அப்போதான் நம்மளோட ஒவ்வொரு தேடலும் உங்களை வந்து சேரும். வாழ்க்கை மாறட்டும்.
நீங்க நீங்களாவே இருங்க. எதற்கும் அடிமையாகாத ஒரு சுதந்திரமான மனிதனா உங்க வாழ்க்கையை வாழுங்க. நன்றி.